இந்த விஷயத்த எதையுமே ஏற்றுக்க முடியல. அதனால் அபிகிட்ட ஏன் அபி இப்படிலாம் பண்ண, தேவையில்லாத வேலைலாம் செஞ்சு வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. அபி எல்லாம் உனக்கு சரியாயிடும்க்கா, வீடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ, அப்பா அம்மா இவளை நல்லா திட்டினா தான் அடங்குவா, முதல்ல அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே மது அங்கே வராங்க. மதுவை பார்த்துட்டு அணுவால் தாங்கிக்கவே முடியல. மதுக்கிட்ட கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க, கெஞ்சி கேட்குறேன், நீ என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத, தயவு செய்து உன்னை கேட்குறேன், நீ இங்கே இருந்தீன்னா கண்டிப்பாக ராகு உன்னையும் பார்த்துட்ருப்பாரு, அப்புறம் உனக்கும் ராகுக்கும் இடையில இப்போ தான் எதுவும் இல்லைல்ல, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளும் ராகுவும் இப்போ தான் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க, தயவு செய்து இங்கேருந்து போயிடும் மது, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உன்னை மது யோசிச்சுட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே போகிறாங்க. ஏதாவது ஒரு நல்ல முடிவாகிடும் மது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யோசிச்சுட்டே போகிறாங்க. இங்கே ராகு வராரு. என்ன மது ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ தான் ஒரு மாதிரி இருக்க ராகு, முன்ன மாதிரி என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற, நான் முன்ன மாதிரி ஆள் கிடையாது, இப்போ நான் அபியோட புருஷன், உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியுது, என் பொண்டாட்டியை தாண்டி வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது தப்பு இல்லையா, இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் நம்ம 2 பேரும் விரும்பியிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்க சூழ்நிலையில் நீயும் நானும் பேசுறது கூட தப்பு தானே மது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ சொல்கிறதும் சரிதான் ராகவ், ஆனால் நீ சாதாரணமாக கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறல, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நினச்சாவது என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னோடனே, உனக்கு என்ன பேசணும், இல்லை சாதாரணமாக தான் பேசலான்னு நினச்சேன் உன்கிட்ட, ஆனால் நீ வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை, இந்த வீட்டில் எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க என்கிட்ட, ஆனால் நீ மட்டும் பேசவே மாட்டேங்கிற ராகவ், நான் என்ன பண்ணுவேன், என் மனசை ஃபுல்லாகவே அபி தான் தேடுது, அபி என்ன நினைப்பாலும் சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, அவள் என்ன நினைக்க போகிறா, அவள் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தா, அதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அபி என் பொண்டாட்டி, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ராகவ். சரி ஒரு விஷயம் கேட்கலாமா ராகவ் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு, அபி நீ அந்தளவு நேசிக்கிறியா ராகவ், நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், என் உயிரே அபி தான், என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா, சரி அப்புறம் ஏன் அபி விட்டு விலகி இருக்க, நான் விலகி இல்லை, அவள் தான் விலகி இருக்கா, அவள் என் மனசு திறந்து அவகிட்ட சொல்லணும், எல்லா விஷயம் நிறைய பகிர்ந்துக்கணும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இது எல்லாத்தையும் அபிக்கிட்ட நான் சொல்கிறதுக்கு தான் நேரம் வரல, இதுதான் என் பிரச்சனையே மது நீ தப்பாக நினைக்காத, நான் அபியை அந்தளவு நேசிக்கிறேன்னு, இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது, ஒரு புருஷனாக பொண்டாட்டியாக அந்தளவு நேசிக்கிறோம், ஆனால் நீ என்ன மறந்துட்டு அபியை நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஆமாம் நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன், ஆனால் எப்போ அபி என் வாழ்க்கையில் வந்தாலும் அப்போ எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு, அபி தான் என் வாழ்க்கையாயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. சரி அப்போது நீ அபியை ரொம்ப நேசிக்கிறேன், ஆமாம் எனக்கு அபி வேணும் மது, ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுவியா, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னோடனே, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ என்கிட்ட நல்லா பழகு, என்னது உன்கிட்ட நல்லா பழகணுமா, ஆமாம் என்கிட்ட நல்லா பழகுனா கண்டிப்பாக அபி பொசிஷனஸில் கூடிய சீக்கிரம் உன் கூட சேர்ந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியா சொல்கிற, ஆமாம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் பேசிகிட்டு இருக்குது அபி பார்க்குறாலாம் பார்ப்போன்னொன்னே, அபி பார்க்குறாங்க, பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க, உடனே ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்காங்க. நம்ம ராகவ் கேட்குறாரு, என்ன அபி நான் மதுக்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்றாரு. எனக்கு எதுக்கு பிடிக்கல, எனக்கு இதுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றாங்க. ஐயோ இப்படி பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து இங்கே மது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே எப்படியாவது மது வேறு மாதிரி கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி சொல்கிறாங்க. சுந்தரி சொல்கிறாங்க, அபியும் ராகவும் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அபி ராகவை ஏற்றுக்கல, ராகவும் அபி கூட வாழவே வாழலை, 2 பேருமே வாழலை, நீ உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தாவது அவன் குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழ்ந்துருப்பான், ஆனால் இப்போ அபியை கல்யாணம் பண்ணின்னு ரொம்ப கஷ்டப்படுறான், எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணே போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், அபி ராகவ் 2 பேருமே விரும்புகிறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. இவ இப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த விஷயத்த அப்படி சொல்லிட்டு